சின்ன முதலாளி சின்ன எஜமா எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆனா நான் போய் அவனை அப்படி கூப்பிடுறது அது மீனா அது சரியில்லைம்மா. உனக்கு தெரியாது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ராஜாவை ஒரு நாள் டே ராஜான்னு கூப்பிட்டுட்டேன். அதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அப்பா ஓடி வந்து புளியாவளார எடுத்து என்ன பிச்சு விட்டாரு. உடனே ராஜா வந்து என்கிட்ட சொன்னா, டேய் உங்க அப்பா உன்னை அடிச்சுட்டதுனால என்ன போங்க வாங்கன்னு கூப்பிட்ட, அப்புறம் உன் கூட பேசவே மாட்டேன்னு சொன்னாமா. அவ்வளவு நல்ல வந்தாங்க. ஆனா இப்ப என்னமோ சீமைக்கு போயிட்டானா, பெரிய படிப்பு படிச்சுட்டானா, யாரு கூடயும் பேச மாட்டானா அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. என் கூட அவன் பேசாட்டு போன எனக்கு நம்ம விடு. அண்ணே நீயே என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு அவரை போய் பார்க்காம இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. தண்ணான மறுபடி பாரு, அவன் பணக்கார பையன், நான் ஏழை. அவனுக்கு என் மேல உண்மையான அன்பு இருந்தா நேரா நம்ம வீட்டுக்கு வந்து டே வேலுன்னு ஒரு குரல் கொடுக்கட்டுமே, பாக்கலாம். டே வேலு என்னடா பாக்குறேன், நான் தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏடா நான் அமெரிக்கா போய் படிச்சது என் ஆரோக்கிய தோழங்கிட்ட போய் பேசுறதுக்காகவா? ராஜா சின்னையா, நீங்க ரொம்ப மாறி போயிருப்பீங்கன்னு ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் சொன்னாங்க. அது உண்மையா இருந்து நான் உங்களை பார்த்து நீங்க பேசாம போயிட்டீங்கன்னா நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ஐயோ நான் கேட்டு போயிடுவாங்க. அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். மதிச்சு மதிச்சு ஐயா. சின்னையா நான் வரேன். ஐயா எங்க போறீங்க? இருங்கய்யா. உயிருக்குயிரான என்னுடைய நண்பர் வேலுவை பார்க்கணும்னு ஆசையோடு ஓடி வந்தேன். அவன் இங்க இல்ல. என் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு பண்ணையாளர் தான் இங்க பார்க்கிறேன். அவன் எனக்கு தேவையில்லை. தம்பி தம்பி என்னது தம்பி இது? ஏய் என்ன தம்பின்னு கூப்பிட உனக்கு எப்படா வாய் வந்துச்சு? இந்த கூட கூப்பிடலாம் உனக்கு எவன்டா கத்து கொடுத்தான்? சின்ன வயசுல என்ன நீ வாரான்னு கூப்பிட்டதுக்காக உங்க அப்பா உன்னை அடிச்சப்போ நான் என்னடா சொன்னேன்? என்னடா சொன்னேன்? அதெல்லாம் நீ மறந்துட்டல, நானும் உன்னை மறந்துட்டேன். ராஜா நில்லு, என்னை விட்டு போயிடாத ராஜா, என்னை விட்டு போயிடாத.